ஸோ வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு மை சேனல் தர்பார் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான கேமோட வந்திருக்கேன். இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெலன் சாண்ட் பாக்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் ஒன்றும் அதிகமாக இருக்குது. கேம்ஸ் ஒன்று கம்மி பண்ணிக்கலாம். வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. இப்போ எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து லைக் பண்ண தோழர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண தோழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நம்மக்கிட்ட வந்து வீடியோ பாருங்கள். இப்போ வந்து என்லெஸ் சிட்டி சர்ச் பண்ணி உள்ளே போய்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு தரை இருக்குது. இங்கே வந்து இந்த 4 பாக்ஸ் கிளிக் பண்ணி வந்து மெலன் இருக்குது, பம்ப்கின் நம்ம வந்து தர்பூசணி எடுத்துப்போம். அடுத்தது வந்து பூசணிக்காய் பம்ப்கின் எடுத்துப்போம். இப்போ வந்து இவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றி விடணும். ஓகே, நான் வந்து இந்த கேமை வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். எப்படின்னா வந்து உங்களால் கேமில் வந்து இங்கே இருக்க இந்த ஹியூமனில் இந்த மெலன் கானு இங்கே வச்சு உங்களால் வந்து ஒரு ஃபன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. உன் ட்ரெஸ் எடுத்துப்போம். என்ன பண்ணலாம், நம்ம பூசணிக்காக வந்து கோட் ஷூட் போட்டு விட்ருவோம். ஃபஸ்ட்டு ஷூ போட்டுடலாம். பையன் பேண்ட் போட்டு விட்ருவோம். அப்புறம் வந்து கோட் ஷூட்டு ஷூஸ் போட்டாச்சு. ஸோ டெலீட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து தொப்பி கண்ணாடி. எப்படி பார்க்க ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கானா? பார்க்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கான். அடுத்து வந்து நம்மளோட மெலன் தம்பி, அதாவது தர்பூசணி இந்த கோட் ஷூட்டில் ஆனாண்டா. இவனுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக கோட் ஷூட் போட்டுவிடுவோம். இது கலர் பண்ண முடியாத என்ன, டேக் ஆஃப் கோச் போட்டுட்டு வந்து இல்லை இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணி விட்ருவோம். அச்சிச்சோ. ஓகே, திருப்பி கொண்டு வந்து ட்ரெஸ் போட்டு விடுவோம். கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி தான் இருக்கும், பட்டு ஃபன்னாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் வந்து ஒரு பூட் தானே இது, அவன் பூட்ஸ் தான். ஒரு பூட்ஸை போட்டு விட்டாச்சு. இப்போ அந்த தலைவன் கொஞ்சம் ரெக்கார்டாக இருக்கானா, கையில் வந்து ஒரு ரிவால்வர் கொடுத்துருவோம். எனக்கு வந்து ஒரு ஆட்டோ பிஸ்டல் வேணும். எனக்கு வந்து சேவ்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கன் கொடுத்துருவோம். இப்போ ஃபன்னை மட்டும் பாருங்களேன். கையை தூக்கி மண்டைக்கு நீட்டுறான் கண்ணை. செத்தான் பையன். சாகலை நீ. பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இந்த வீடியோவில் கொஞ்சம் பிளட்லாம் வரும், பட் இந்த பிளட் அப்படிங்கிறது இந்த கேம்லேயும் வரதுலாம். ஸோ இதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. நல்லா ப்ரில் பண்ண முடியாது. ப்ரில் பண்ணால் வந்து ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபன் போயிடும். இவன் தான் வந்து ஹிட்லர் கைஸ். இப்போ வந்து இவனை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் கொல்ல போகிறோம். ஏமெல்லாம் தம்பி நினச்சி பாப்பா. ஓகே, இப்போ வந்து யாரை கொண்டு வரலான்னு பார்ப்போமா. வந்து தக்காளி தலையை கொண்டு வந்துடுவோம். எனக்கு வந்து இந்த மண்டையை சுத்தா போதும். அவ்வளோதான், செத்தான். போட தக்காளி மண்டை. அடுத்து வந்து முள்ளுச்செடி அக்கா கேப்டஸ். உங்களையும் ஒரு காலை சுட்டு மண்டையை சுடு அவ்வளோதான். ஒமேகாட் இவனுக்கே வந்து சுட்டு உடம்பெல்லாம் இது மாதிரி ஆகுது, பட்டு பரவாயில்ல. அடுத்து ஆப்பிள். இந்த கேமில் வந்து ஏகப்பட்ட விஷயம் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து ஓவனாக நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து வெஹிக்கிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். நில்றா, கண்ணை கொடுறா. ஓகே, ஆப்பிள் மண்டே சொல்லுவோம். சாப்பிடா. இப்போ சாவு. இப்போ கண்ணே கீழே போட்ட அந்தளவுக்கு பண்ண பவராக இருக்குது. கண்ணுங்கடா நண்பர்களே. ஒரு சுட்டில் கன்று காணா போச்சு. இப்போ செத்துட்டானா இல்லை உயிரோட இருக்கானான்னு தெரியலையே. டேக் ஆஃப் ஆல். இல்லை இவன் ஒன்றும் உயிரோட இருக்கான். ஆப்பிள் தலையும் இன்னும் உயிரோட தான் இருக்கான். 2 பேரும் சாகலாமல் இருக்கீங்க. 2 பேர் வந்து அப்படியே படுத்துருக்கோங்க. நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வரேன். கத்தி இருக்கா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதோட கான் நண்பர் மக்காச்சோள நண்பர் இங்கே வச்சுருவோம். அதில் வந்து யார் வைக்கலாம்னா வந்து ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சுருவோம். நம்ம கையில் வந்து இவங்க பெரிய ஸ்வாட் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து நம்மளோட தக்காளிங்கிற நம்மளோட மக்காச்சோளம் கையில் வந்து ஐஸ் கத்தியை கொடுத்துருவோம். நான் அதிர்றது இடமே
இப்போ வந்து என்னன்னா, இப்போ கிட்ட நிற்கிறானா, வெயிட் இவனு ஒரு சொல்லிடுவோம். சாவடா. டாண்டா தப்பாக இருக்குண்ணா. ஓமை காட். வெயிட் பண்ணுங்க, இன்னொரு கத்தி எடுத்து சொல்லிவிடுவோம் மண்டையா. பேர் சாகத்தம். சாரி ஃபார் திஸ். வழி தெரில. ட்ராகன் போட்டக்கா. ஓகே, ட்ராகன் போட்டை கொண்டாச்சு. அடுத்து வந்து நம்மளோட மக்கள் சோத்தை கொண்டுருவோம். இறக்கடியில் அவ்வளோதான், இறக்கியாச்சு. பையங்காலி. இப்போ வந்து நம்ம வேறு மேப்புக்கு போவோம். வேறு என்ன மேப் போகிறது? ஆசிட் போல். இங்கே தான் ஃபன்னே இருக்கும் பாருங்கள். ஆசிட் போல் வந்தாச்சா. இப்போ இந்த கார்னை வச்சுட்டு இந்த நியூக்ளியர் இருக்க இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இம்மோர்டல் கொடுத்துருவோம். இங்கே எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு கார்ன் நம்பர் எடுத்து ஆசிட்குள்ளே போடுறேன் பாருங்கள். தலைவர் வந்து உருகிட்டார் உள்ள உழுந்து பாருங்களா. எடுத்து காட்டுற பாருங்கள், உருகித்தாரா, உருகி ஜேலும் கூட ஆகிட்டார். இப்போ இந்த எம்மாட்டல் ஊசியை போடுறேன் பாருங்கள். இவருக்கு எம்மாட்டல் ஊசி போடுறான். தலையில் இறக்கிட்டேன் இந்த எம்மாட்டல் ஊசியை. இப்போ உள்ளே போடுறேன் பாருங்கள். பப்பாய் போய் சாக மாட்டார் பாருங்களேன். எப்படி ஊசியை வந்து போயிடுச்சு. பட் இவர் சாக மாட்டார். இது வந்து இம்மார்டல் ஊசிக்கான பவர். இப்போ இதுவே வந்து ஆசிட் ஊசி போட என்னன்னு பார்ப்போம். கரெக்டாக எங்கடா குத்துற. ஓகே, பையன் வந்து சாக மாட்டேங்கிறான். அங்கேயே குத்தி பார்த்தாச்சு. இப்போ வந்து கடலில் குத்துவோம். சாகலை. இப்போ வந்து ஊசி வந்து வைரஸ் இல்லாச்சும் பையன் சாகிறான்னு பார்ப்போம். ஓகே, கைஸ் செத்துட்டாங்க கைஸ். போடா. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இவங்களை சாம்பியை மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட தர்பூசணி, கள்ளிச்செடி, ஆப்பிள், அப்புறம் வந்து பூசணிக்காய், அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் இவங்களாம் எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து வெறும் ஒருத்தருக்கு மட்டும் தான் வந்து அந்த வைரஸ் ஊசியை போட போகிறேன். இங்கே இருக்க வைரஸ் ஊசி இங்கே இருக்கு பாருங்கள். வந்து இந்த தர்பூசணி மட்டும் போட்டுறேன். அவ்வளோதான், தர்பூசணி போட்டாச்சு. இப்போ இவன் வந்து ஜாம்பியாக மாறிடுவான் பாருங்கள். அவள் தான் ஜாம்பியாக மாறிட்டானா. இப்போ கேப்டஸ் அக்கா வந்து இவங்க அடிப்பான். இப்போ கேப்டஸ் அக்கா வந்து ஜாம்பியாக மாறிடுவாங்க. ஓகேவா. இப்போ கேப்டஸ் அக்கா வந்து ஜாம்பியாக பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஆப்பிள் ஜாம்பியாக மாற்றுவாங்க. ஆப்பிள் அப்படியே பூசணிக்காய் வந்து அப்படியே வந்து ட்ராகன் ஃப்ரூட். என்னங்க ட்ராகன் ஃப்ரூட் ஜாம்பியாக மாறல, ஊசி வச்சு போடணுமா? இப்போ மாறிடுவாங்க, ஜாம்பியாக மாறிட்டாங்க. இப்போ இப்போ வந்து நம்ம தக்காளி மண்டை என்ன பண்ண போகிறான்னா, நீங்கள் எல்லாத்தையும் அடித்து கொல்ல போகிறான் ஆட்டோ பிஸ்டல் மூலியமா. பிஸ்டல் எடுறா. இப்போ சுடுறா மூஞ்சியா. அவ்வளோதான், சோழியை முடிச்சாச்சு. எப்படி பார்த்தீங்களா. இப்போ இவனை உள்ளே போட்டுருவான். இவனை உள்ளே போட்டுருவான். இப்போ இவனை போட்டுருவான். இல்லை வெயிட் பண்ணி காத்துறேன். இவன் வந்து எடுத்தாச்சு. இவன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் போயிட்டு ஹீலிங் இன்ஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து எனக்கு போட்டுருவோம். பையனுக்கு பையனா வந்து உயிர் வந்துடுச்சா, எந்திரிச்சிடுவான். போட்டானா கொஞ்சம் நேரத்துலேயே செத்துருவான். ஏன்னா வந்து இவன் ஃபுல்லாக வந்து எலும்பு கூட தான் இருக்கான். ஸோ எனக்கு வந்து நிற்கிறதுக்கு பேலன்ஸ் கிடைக்காதுன்னா செத்து போயிடுவான். கொஞ்சம் நேரத்துலேயே ஊசி எடுத்து செத்து போயிடுவான். பாருங்க அவனுக்கு ஆக்சிஜன் எதுவுமே இருக்காது, செத்துட்டான். அவ்வளோதான். இப்போ நம்ம தூக்கிள்ளே போட்டுருவோம்.
ஓகே, நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் பார்ப்போம். வேறு மேப்புக்கு போவோம். கொண்டு மச்சல வச்சுக்க தவுள் அடிக்க மத்தில் பார்த்து நிற்கிற நீ மத்தில் பார்த்து நிற்கல மந்திய மத்தில் பார்த்து நிற்க நீ கொக்கல. ஐயோ சாரி கேஸ், காப்பீடு கொடுத்துட. நம்ம நண்பர் காப்பீடு கொடுத்துட போடாது, நம்ம பாட வேணாம். இதான் நரகத்தின் உலகம், கொடூரமான நரகம். ஓகே, இந்த நரகத்தில் வந்து யார் உழுக போகிறான்னா நம்ம மெலந்தங்கம் தர்பூசணி ஐயா. இவரை கொல்ல போகிறது நம்மளோட பூசணிக்கா மண்டை. கத்தி வச்சு குத்து போகிறது எப்படின்னா பாங்களேன், குத்தி வச்ச தான். சாரி மிஸ்டர் தர்பூசணி, நீ போகணும் தலையெழுத்து. செத்து போயிட்டான். உள்ளே போய் எப்படி தோல்ல போயிட்டான் பாருங்களேன், எப்படி பத்தி எறியலன்னு பாருங்களேன். பார்க்கவே பாவமாக இருக்கு கேஸ். உள்ளே போயிரு, உள்ளே போடா. அதான் கேஸ், உள்ளே போயாச்சு கேஸ். தூக்க முடியாது. அவ்வளோதான் கைஸ், ஒருத்தனை போட்டாச்சு. திருப்பி வந்து ஒருத்தனை போடுவோம். நம்ம கேப்டன் அக்கா போட்டுவோமா? சாவுக்கா அந்தக்கா தப்பாக எடுத்துகிட்டு அவ்வளோ தான். உள்ளே போய் உள்ளே போ. உள்ள பாருங்களேன், இவன் எரிஞ்சிட்ருக்கான். வாடகை அடிச்சிட்ருக்கோம். அடுத்தவனை போடுவோமா? அப்பிள் மண்டை இன்னும் வயிற்றில் இருக்கும். கத்திடுற நீ, சத்த விட கத்திடுறா. ஓ மை காட், கொடூரமான சாவு கைஸ். ஐயோ, பூஷ்ணிக்காக செத்து போயிட்டாங்க கைஸ், நெருப்பில் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்மளால் பூஷ்ணிக்காக யூஸ் பண்ண முடியாது. வேறு ஒருத்தனை எடுத்துப்போம். தக்காளி மண்டை திருப்பி தக்காளி மண்டையே கொல்ல போகிறான் பாருங்கள். கத்தி ஏட்டுறான். இல்லை குட்டியில் கத்தி, நம்ம வந்து வேறு கத்தி எடுத்துப்போம். பெரிய கத்தி எடுத்துப்போம். ஓகே, நம்ம இதில் இந்த வீடியோ முடிச்சுப்போம். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல கேமோட வரேன். இந்த கேம் தான் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேன். ஓகே, மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ, பை சி யூ.